நின்றுட்டு இருப்பாங்க. மஹதி அலைஹிஸ்ஸலாமு வெளியே வந்து தஜ்ஜால் முற்றுகையிட்டு இருப்பான். அவனை எதிர்கொள்ள முடியாமல் மஹதி அலைஹிஸ்ஸலாம் முடங்கி போய் உட்காந்துருப்பாங்க. வானத்திலிருந்து அல்லாஹ் ஈசா நபி இறக்குவான். அவங்க அந்த சுபு தொழுகையில் இறங்குவாங்க. சம்பவம் புரியுது. அப்போது ஈசா நபி இருக்கும்போது தஜ்ஜால் வெளியே வந்து மக்களை கேன்வாஸ் பண்ண முடியுமா? நான் உங்கள் இறைவன் இல்லையா அப்படின்னு கேட்பானா? ஈசா நபி இருக்காங்கப்பா கையில், புரியுதா இல்லையா? ஈசா நபி இருக்காங்க, மஹதி அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க, வழி நடத்துறது அத்தனை பேர் இருக்கும்போது நான் உங்கள் இறைவன் இல்லையான்னு ஒருத்தனை கிழிச்சு அப்படிலாம் ஆய்வு பண்ணி இங்கே ஜிலிஜிலிப்பு வேலையெல்லாம் அப்போவா காமிச்சிட்டு இருப்பான். ஆல்ரெடி காட்டிட்டான். தஜ்ஜாலை நாம் ஆல்ரெடி இறைவன் ஏற்றுக்கிட்டோம். அவனுடைய அந்த சிஸ்டத்தை ஏற்றுக்கிறது தான். படைத்து பரிபாலனம் செய்பவன் யாருங்கிறது தான் இங்கே பிரச்சனை. நீங்கள் படைக்கிறவனை மட்டுமே பார்க்குறீங்க. தஜ்ஜாலை பரிபாலனம்ங்கிற எடுத்திங்கன்னா ரப்பாக நாம் ஆல்ரெடி தஜ்ஜாலை ஏற்றுக்கொண்டு விட்டோம். பெரிய லெவலில் இறங்கிட்டோம். அவன் நெத்தியில் இருக்கிற குஃபுரை கூட நம்மளால் படிக்க முடியல. போன இதுலேயே நம்ம சொன்னோம்ல, இந்த சிஸ்டத்தை தான் குஃபுருன்னு தெளிவாக புரிஞ்சிக்க முடியும்னு ரசூலா சொன்னாங்க. இந்த சிஸ்டத்தில் அல்லாவுக்கு எங்கே பங்கு இருக்குது? பெட்ரோல் விலை நிர்ணயத்தில் அல்லாவுக்கு பங்கு இருக்கா? இங்கே கல்வி கொள்கையில் அல்லாவுக்கு பங்கு இருக்கா? இதுக்கு பேர் என்ன? குஃபுரு. எல்லாத்துலேயுமே அல்லாஹ் விட்டு ஒதுக்கி வச்சுட்டீங்க. அப்புறம் நாங்களாம் முஸ்லீம்னு நம்பினீங்கன்னா அதை விட ஒரு முட்டாள் வேறு யாரும். அதுதான் தஜ்ஜல். உங்களை ஏமாற்றத்தில் ஆழ்த்தி முஸ்லீம்கள் என்று நம்ப வச்சுருவான் தஜ்ஜால். உங்களை காஃபிர்னா சொல்ல மாட்டான். நீயும் முஸ்லீமும் தான்ப்பா, ஆனால் நீங்கள் காஃபிராக இருப்பீங்க. அப்போது இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் தஜ்ஜால் வரும்போது மலைகளை நோக்கி வெறுண்டு ஓடுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் நம்ம போர்டில் இட்டுருப்போம் மூமீன்கள். தஜ்ஜால் வரும்போது நம்ம ஈசா நபி கீழே இருப்போம். மஹதி அலைஹிஸ்ஸலாம் கூட சண்டை. இன்னும் தஜ்ஜால் வெளிப்படும் போது என்ன? கான்ஸ்டான்டினோபிளோட வெற்றி யார் தலைமையில்? மஹதி அலைஹிஸ்ஸலாம் தலைமையில். அதுக்கு முன்னாடி நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? பனிமலை ஏரியாவது போய் பையத்து செய்யுங்கன்ட்டு. இத்தனையும் நடந்ததுக்கப்புறம் அப்போ என்ன? மூமின்களை ஒரு பிளாட்ஃபார்மில் சேர்த்திருவாங்கன்றாங்க. அதுக்கப்புறம் எப்படி ஃபில்டர் நடக்கும் தஜ்ஜால் வந்ததுக்கப்புறம்? அப்போ கான்ஸ்டான்டினோபிள் வெற்றி நடந்துட்டு இருக்கும். தஜ்ஜால் வந்துட்டான் உங்கள் குடும்பத்தினரிடையேன்னு சொல்லப்படும். போய் பார்ப்பாங்க, வந்திருக்க மாட்டான். 2வது தடவை போய் பார்ப்பாங்க, வந்திருக்க மாட்டான். 3வது தடவை போய் பார்ப்பாங்க, தஜ்ஜால் நிஜமாலுமே வந்துடுவான் அப்படின்னு சொல்லப்படுதா இல்லையா? அந்த ஹதீஸ் இருக்கா இல்லையா? அப்போ மஹதி அலைஹிஸ்ஸலாம் இருக்கும்போது தானே தஜ்ஜால் வருவான். 2 தடவை ஃபேக்காக தானே நியூஸ் வரும். அப்போ எப்படி அந்த ஃபில்டர் நடக்கும்? அப்போ தான் மூமீன்களாக நாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் தலைமையில் ஒன்றுபட்டுருவோமே. அதுக்கப்புறம் இந்த சத்தியம் அசத்தியம் பிரித்து பார்க்கக்கூடிய அந்த எக்ஸாம் வராத. அப்போ தஜ்ஜால் வந்து என்ன தான் பண்ணுவான்? அப்போ தஜ்ஜாலுடைய ஃபித்னாங்கிறது ஆல்ரெடி வந்துருச்சு, அட்டாக் பண்ணிருச்சு. அது 300-400 வருடங்களாக அதை டாமினேட் பண்ணிருச்சு. அதுதான் முனாசிர் ஹசன் கிலானி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களும் அதை சொல்கிறாங்க. அதுதான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த குகை வாழ்க்கை இருக்குல்ல, அந்த நான் சொன்னல இந்தியாவும் குகை வாழ்க்கை, அதுதான் குகை வாழ்க்கை அப்படிங்கிறது. அது